ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுந்தரகாண்டம் பாகம் 5. ஹனுமான் மண்டோதரியின் புத்திரனான அர்ச்சனை ராவணனுடைய பலத்தில் 1/3 பங்கு கொண்டவன் என்று நினைத்தான். ராவணனை ராமனே கொல்ல வேண்டும். அதாவது ராவணனை ராமன் தான் கொல்லணும். ராவணனை ராமனே கொல்ல வேண்டும். இந்திரஜித்தை நான் கொன்றாலோ இவன் பராக்கிரமத்தை காணும் சந்தர்ப்பம் மற்றவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். ஆகவே அவர்களுக்கு சமமான அஸ்வகுமாரனையே நான் கொல்லுவேன் என்று வீர ஹனுமான் யோசித்து உடனே அவனுடைய 2 கால்களையும் பற்றி உயரே தூக்கிச் சென்று சக்கரம் போல் சுழற்றி பூமியில் மோதினான். அர்ச்சன் பூமியில் மோதுண்டு சிதறியதை கேட்ட ராவணன் மிகுந்த துக்கத்தால் தவித்தான். பிறகு இந்திரஜித்தை அனுப்பினான். இந்திரஜித்து வானரசேஷ்டரான ஹனுமானை அநேக உத்தம அஸ்திர மந்திரங்களுடன் நன்கு பிரயோகிக்கப்பட்ட பெரிய பானங்களால் தாக்கியும் அவனை அசைக்கக்கூட முடியவில்லை. பிறகு அவன் ஒருவராலும் தாங்க முடியாத உத்தமமான பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான். யாரு? இந்திரஜித்து. அதனால் தாக்கப்பட்ட ஹனுமான் கலங்காமல், இதற்கு முன் நான் பல தடவை பிரம்மாவின் வரங்களை பயனற்றவையாக செய்திருக்கிறேன். அவரோ என்னால் பூஜிக்க தகுந்தவர். மேலும் இந்த அரக்கர்கள் சந்தோஷத்தில் மூழ்கி என்னதான் செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டாமா? ராவணனை சந்திக்கவும் சந்தர்ப்பம் கிடைக்குமல்லவா? எனவே இந்த அஸ்திரத்திற்காகவாவது நானாகவே கட்டுப்படுகிறேன் என்று யோசித்தார். அதாவது பிரம்மாஸ்திரம், இந்திரஜித்து அந்த பிரம்மாஸ்திரத்தை நேவிய பொழுது அனுமானால் அந்த அஸ்திரம் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் இந்த அஸ்திரத்தை நானே கட்டுப்படுகிறேன் என்று அனுமான் கட்டுப்பட்டார். ஆகவே அனுமான் கட்டுண்டது போல் காட்டிக்கொண்டார், நடித்தார். உடனே அரக்கர்கள் வேறு கயிர்களாலும் அவரை கட்டினார்கள். ஆகையில் அஸ்திரம் பயனற்றதாக போய்விட்டது. பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்ட மாதிரி அனுமார் நடித்தார்.